அக்கினி சிறகையில் வந்து நம்ம ஹெலன் கெல்லர் அவங்க பற்றி பார்க்க போகிறோம். ஹெலன் கெல்லர் வந்து இந்த இருக்காங்களா, இதுதான் ஹெலன் கெல்லர். ஹெலன் கெல்லர் பிறந்த ஊர் வந்து அலமாபாவில் உள்ள டஸ்குமியாவில் பிறந்திருக்காங்க. ஹெலன் ஆடம்ஸ் கெல்லர் 1880ஆம் வருடம் ஜூன் 27இல் பிறந்தார். அம்மா ஜோட் ஆடம்ஸ் கெல்லர், அப்பா கர்னல் ஆர்தர் கெல்லர். ஹெலன் பிறக்கும் போது நல்ல குழந்தையாகத்தான் பிறந்தார். அவர் 2 மாத குழந்தை பருவத்தில் கடுமையான காய்ச்சல் காரணமாக தனது பார்க்கும் திறனையும் பேசும் திறனையும் இழந்தார். அவரது 6 வயதில் அலெக்சாண்டர் கிரகாம்பெல்லிடம் அவரது பெற்றோர் அழைத்து சென்றனர். அவர் பார்வையற்றோர் பள்ளி ஆசிரியர் ஆன் சல்லிவானை ஹெலனுக்கு பாடம் கற்பிக்க அனுப்பி வைத்தார். சில மாதங்களில் ஹெலன் பொருட்களை விரலினால் தொட்டு பார்ப்பது, உச்சரிக்கப்படும் சொற்களை அவற்றை இணைக்கவும் கற்றுக்கொண்டார். ஹெலன் கெல்லர் பிரெய்லி முறையில் பிரெஞ்சு, ஜெர்மன், கிரேக்கம், லத்தீன் ஆகிய 4 மொழிகளை கற்றார். 1920இல் அமெரிக்கா சிவில் உரிமைகள் ஆய்வாளர் ரோஜர் தாஸ்பால்டாவின் மற்றும் பிறருடன் இணைந்து அமெரிக்கா சிவில் லிபர்டரின் யூனியனை நிறுவினார். 1903இல் ஹெலன் முதல் புத்தகமாக தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்ற சுயசரிதையை வெளியிடப்படுகிறது. 1904இல் ஹெலன் கம்ப்டன் பட்டம் வென்றார். 1956இல் ஹெலன் தனது வாழ்க்கையை பற்றிய ஆவணப்படத்திற்காக அகாடமி விருதை பெற்றார். 1936இல் அவருக்கு கல்வி கற்பித்த ஆசிரியரான சல்லிவான் மறைந்தார். அதற்கு பிறகு பாலி தாமஸ் அவருக்கு உதவியாக இருந்தார். 1960இல் பாலி தாமஸும் இறந்தார். அதற்கு பிறகு வந்த பின்னி காக் பள்ளி என்ற செவிலியர் இறுதி வரை உடன் இருந்தார். வாழ்க்கை பற்றி அவர் கூறுவதாவது, உலகில் மகிழ்ச்சி மட்டுமே இருந்திருந்தால் நாம் தைரியமாகவும் பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கொள்ள முடியாது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மகிழ்ச்சி மட்டுமே வாழ்க்கையாக இருந்தால் பொறுமையாகவும் நம்ம வந்து தைரியமாகவும் இருக்க கற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. 1968 ஜூன் 1 வந்து இவங்க இறந்துட்டாங்க. இதை கட் பண்ணி